தன்னைத்தானே விரித்து கொள்ளும் இந்த மகா பிரபஞ்சத்தை படைத்த இறைவனை சில ஆயிரம் பக்கங்கள் கொண்ட சிறிய புத்தகத்திற்குள் அடக்கிவிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. பைபிளுக்குள் கிறிஸ்தவத்தையோ இயேசு கிறிஸ்துவையோ அடைத்துவிட முடியாது. பைபிள் என்பது கடவுளின் சுயசரிதை அல்ல. அது கடவுளிடம் நாம் போய் சேர வேண்டிய உன்னத வழிகாட்டி. நம் இலக்கை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்தால் போதும். இறைவசனங்களை உங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு தர்க்கம் செய்யாதீர்கள். அவற்றை மனப்பாடம் செய்தாயா என்று அவர் ஒருபோதும் கேட்கப் போவதில்லை. மாறாக, சிறையில் இருந்தபோது நீ என்னை வந்து பார்த்தாயா? நோயில் இருந்தபோது, பசியால் வாடிய போது நீ என்ன செய்தாய் என்றுதான் கேட்பார். மத்தேயு 25 கேள்வித்தாள் ஏற்கனவே வெளியாகிவிட்டது. பதில் தெரிந்தும் நாம் தேர்வில் வெற்றி பெறுவோமா? அன்னை மரியாளின் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று சிமியோன் சொன்னது போல ஒவ்வொரு வசனமும் உங்கள் உள்ளத்தில் வாளாக ஊடுருவ வேண்டும். வசனங்களை நாவில் சுமக்காதீர்கள், வாழ்வில் செயல்படுத்துங்கள். இயேசு மீட்டுவிட்டார் என்று உதட்டளவில் கொண்டாடும் கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அவர் என்னமோ ஜாலியாக படுத்துக்கொண்டு தன் தெய்வ வல்லமையால் மீட்பை பெற்று தந்தது போல நினைக்கிறோம். எங்கோ ஒரு நாட்டில் நடக்கும் பேரிடரை பார்த்து கண்ணீர் சிந்தும் நாம், நம் பாவங்களை கழுவ அவர் சிந்திய இரத்தத்தையும் அந்த மரண வழியையும் உணர்ந்து பார்க்கிறோமா? அந்த பாடுகளை நினைத்தால் நம் கண்கள் குளமாக வேண்டும். பாவங்களிலிருந்து நாம் வெளியே வருவதுதான் இயேசுவின் சாவுக்கு நாம் தரும் உண்மையான பரிசு. இறை வசனங்களை படித்து மனப்பாடம் செய்யாமல் உங்கள் வாழ்வில் செயல்படுத்துங்கள். நற்கருணை இரத்தமும் சதையுமாக வாழ்வு தரும் உணவாக மாறுவது போல அந்த இறை வார்த்தைகளும் உயிர் பெற்று உங்களுக்கு இறை உணவாக கண்டிப்பாக மாறும். ருசித்து பாருங்கள், மனம் திரும்புங்கள். இது சத்தியத்தின் ஒளி. உங்களின் வேண்டுதல் மற்றவர்களுக்கு தூண்டுதல்.